Yes, listen children, we can start the class. Today we are going to see about 2D shapes and 3D shapes. 2D shapes, 3D shapes பற்றி நம்ம நல்லா தெளிவாக தெரிஞ்சிருந்தோம் அப்படின்னா தான் நம்ம 8th ஒர்க் புக்கில் கொடுத்துருக்குற ஒர்க் ஷீட் நம்பர் 5 வந்து நம்மளால் கணக்குகள் வந்து செய்ய முடியும். இப்போ வந்து நீங்கள் நியூவாக இதை லேர்ன் பண்ண போகிறீங்க அப்படிங்கிறதுனால இதை பற்றி ஒரு இன்ட்ரடக்ஷன் நீங்கள் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. 2D ஷேப்ஸ்னால் என்ன, 3D ஷேப்ஸ்னால் என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கோங்க. அதுக்கப்புறம் நம்ம அந்த ஒர்க் ஷீட்டுக்கு போகலாம். சரியா? சரி, இப்போ இங்கே பாருங்கள், 2D ஷேப்ஸ் அப்படின்னாலே உங்களுக்கு பார்த்தாலே தெரியும். அந்த ஷேப்ஸில் வந்து உங்களுக்கு தெரிந்த ஷேப்ஸ்லாம் இருக்கும் பாருங்கள். ட்ரையாங்கிள் இருக்குது, குவாட்ரிலேட்டரல் அண்ட் தென் பென்டகன், ஹெக்ஸகன், கெப்டகன், ஆக்டகன், நானோகன், டெகாகன் அப்படிங்கிற உங்களுக்கு தெரிந்த ஷேப்ஸ் தான் இருக்கும். இங்கே வந்து ட்ரையாங்கிள், அதே மாதிரி ஸ்கொயர், ரெக்டாங்கிள், அதுவும் கூட 2D ஷேப்ஸ் தான். இந்த ஷேப்ஸ் எல்லாமே வந்து இந்த ஷேப்ஸ் எல்லாத்தையுமே நம்ம பாலிகான்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். பாலிகான்ஸ் அப்படின்னா பலகோண உருவம். பாலிகான்ஸ்னால் என்னம்மா? பலகோண உருவம். அதாவது அனைத்து பக்கங்களாலும் அடைக்கப்பட்ட ஒரு உருவத்தை தான் நம்ம பாலிகான்ஸ்ன்னு சொல்கிறோம். சரியா? அது எல்லாமே 2D ஷேப்ஸ். மெயின் ஒரு இம்பார்ட்டண்ட் பாயிண்ட் 2D ஷேப்ஸ் அப்படின்னா என்ன அப்படின்னா அதுக்கு லென்த் பிரெத் மட்டும்தான் இருக்கும். 2D ஷேப்ஸ் அப்படின்னா லென்த் பிரெத் மட்டும்தான் இருக்கும். 3D ஷேப்ல லென்த் பிரெத் ஹைட். எஸ்மா, 3D ஷேப்ஸ் அப்படின்னா லென்த் பிரெத் ஹைட் இருக்கும். இங்க நம்ம 2D ஷேப்ஸ் 3D ஷேப்ஸ் அப்படின்னு சொல்றோம் இல்லையா? இங்க டினா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா டைமென்ஷன். டைமென்ஷன் அப்படின்னா பரிமாணம். தட் மீன்ஸ் ஒரு பரும அளவு, ஒரு நீளமோ உயரமோ அகலமோ இருக்கக்கூடிய அந்த அளவை தான் வந்து பரிமாண அளவுன்னு சொல்கிறோம். ஸோ இங்கே வந்து நீளமும் அகலமும் இருக்கக்கூடிய பரிமாண அளவு இருக்கக்கூடிய அந்த ஷேப்ஸ் வந்து 2D ஷேப்ஸ், 2 டைமென்ஷனல் ஷேப்ஸ். 3D ஷேப்ஸுங்கிறது நீளம், அகலம், உயரம் மூணுமே இருக்கணும். சரியாம்மா? 2Dங்கிறது 2 டைமென்ஷனல் ஷேப்ஸ், 3Dங்கிறது 3 டைமென்ஷனல் ஷேப்ஸ். 2D ஷேப்ஸில் லென்த்து பிரெத்து மட்டும்தான் இருக்கும். 3D ஷேப்ஸில் லென்த்து பிரெத்து ஹைட் இருக்கும். எஸ், இப்போ பாருங்கள், இந்த 2D ஷேப்ஸ் எல்லாத்துலேயுமே வந்து ஒன்று நீளம் அகலம் மட்டும்தான் இருக்கும் இல்லையாம்மா? இங்கே வந்து குவாட்ரிலேட்ரல், ஏதோ ஒரு ஸ்கொயர் ரெக்டாங்கிள் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அதுக்கு லென்த்து பிரெத்து மட்டும்தான் இருக்கும். ஸோ இங்கேயும் பாருங்கள், பென்டகன், ஹெக்ஸகன், கெப்டகன், ஆக்டகன், நானோகன், டெகாகன், இது எல்லாமே பாலிகான்ஸ். இதெல்லாமே வந்து பக்கங்களை அடிப்படையாக வைத்து அதுக்கு வந்து பேர் குறிப்பிடுறாங்க. பென்டா அப்படின்னா 5ன்னு அர்த்தம். பென்டானா 5. ஸோ 5 பக்கங்களை கொண்ட வடிவம் வந்து பென்டகன். தமிழில் வந்து ஐங்கோணம் சொல்லுவோம். ட்ரையாங்கிள், ட்ரைனாலே 3, அதனால் முக்கோணம், உங்களுக்கு தெரிந்த ஒரு வடிவம் தான். இங்கே பாருங்கள், குவாட்ரிலேட்ரல், குவாட் அப்படின்னா 4, நம்பர் 4ன்னு அர்த்தம். 4 பக்கங்களை கொண்ட வடிவம் வந்து குவாட்ரிலேட்ரல். அது ஸ்கொயராக இருக்கலாம், இல்லை இணைகரம் பேரலோகிராமாக இருக்கலாம், இல்லை என்ன தட் மீன்ஸ் ரெக்டாங்கிள். இது எல்லாமே குவாட்ரிலேட்ரலுக்கு அண்டரில் தான் வரும். ஹெக்ஸாங்கிறது 6. ஹெக்ஸா அப்படின்னாலே 6 பக்கங்களை கொண்ட வடிவம் வந்து ஹெக்ஸகன். தமிழில் வந்து அருங்கோணம்னு சொல்கிறோம். அதே மாதிரி கெப்டானா 7 பக்கங்களை கொண்டது கெப்டகன். ஆக்டாங்கிறது வந்து 8 பக்கங்களை கொண்டது ஆக்டகன். நானாகிராம்ங்கிறது வந்து 9 பக்கங்களை கொண்டது. டெக்காங்கிறது வந்து 10 பக்கங்களை கொண்ட வடிவம் வந்து டெகாகன். ஸோ இந்த பாலிகன்ஸ் எல்லாமே 2 டைமென்ஷனல் ஷேப்ஸ். உங்களுக்கு தெரிந்த வடிவங்கள். இதை வச்சு உங்களுக்கு ஓரளவு புரிஞ்சுக்க முடியும்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் பாருங்கள், 3D ஷேப்ஸ். 3D ஷேப்ஸில் பாருங்கள், இதை பார்த்தாலே உங்களுக்கு ஓரளவு ஐடியா தெரியும். சிலிண்டர், கியூபாய்டு. சிலிண்டருக்கு தமிழில் உருளைன்னு சொல்கிறோம். கியூபாய்டுங்கிறது வந்து கனச்செவ்வகம். கியூபாய்டு வந்து என்னமா? கனச்செவ்வகம். நீங்கள் தமிழ்லேயே அப்பப்போ எழுதிட்டே வாங்க. இந்த ஷேப்ஸ் பாருங்கள், இது வந்து ஸ்பியர், கோளம், தமிழில் கோளம். கியூப், கனசதுரம். அதே மாதிரி கோன், கூம்பு. பிரமிடுக்கு தமிழில் நேற்று சொன்னேன், ஞாபகம் இருக்கா? கூர் நுனி கோபுரம்.
கோபுரம் சொல்லக்கூடாது, கூர் நுனி. அதோட நுனி எப்படி இருக்கும்னா கூர் நுனி. கூர் நுனி கோபுரமா இருக்கும். இதுல வந்து இந்த ஸ்பியரை தவிர்த்து மற்ற எல்லாம் எஸ்மா. ஸோ இந்த ஷேப்ஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா லென்த்து, பிரெத்து, ஹைட்டு இருக்கும். ஸோ இது மாதிரியான வடிவங்கள் வந்து 3D ஷேப்ஸ். இப்போ 2D ஷேப்ஸ், 3D ஷேப்ஸ்னால் ஓரளவு உங்களுக்கு ஐடியா இருக்கா? இதில் ஏதாவது டவுட் இருக்காமா? இதில் ஏதாவது டவுட் இருக்கா? ஏதாவது டவுட் இருந்தால் கேளுங்க. Do you have any doubt? No. சரி. இப்போ நம்ம அடுத்த இதுக்கு போகலாம். இங்கே பாருங்கம்மா, இப்போ இந்த 2D ஷேப்ஸ் 3D ஷேப்ஸ் கற்றுக்கிறதுக்கு முன்னால், அதை லேர்ன் பண்ணுறதுக்கு முன்னால் யூ ஹாவ் டு நோ அபவுட் சம் ஸ்பெசிஃபிக் வேர்ட்ஸ் டு பி யூஸ்டு இன் திஸ் டாபிக். இந்த டாப்பிக்கை நம்ம படிக்கணும் அப்படின்னா சில வார்த்தைகளை நீங்கள் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. சர்ஃபேஸ் அப்படின்னா பரப்பு. சர்ஃபேஸ் பரப்பு, நம்ம ஏரியாவுக்குலாம் படிச்சிருக்கோம். பரப்பளவு, ஒரு இடத்தை எது அடைத்து கொண்டுள்ள இடம் தான் பரப்பளவு. ஒரு இடத்தை அடைத்து கொண்டுள்ள இடம். இப்போ சதுரத்தின் பரப்பளவு, செவ்வகத்தின் பரப்பளவுனா உங்களுக்கு தெரியும். ஒரு டேபிளில் ஒரு புக்கு வைக்கிறோம்னா அந்த புக்கு வந்து அந்த டேபிளில் எவ்வளோ இடத்த அது வந்து ஆக்குப்பை பண்ணியிருக்கு, எவ்வளோ இடத்த அடைச்சிருக்குதோ அதுதான் அந்த புத்தகத்தோட பரப்பளவு. அது பரப்பு, சமமான ஒரு பரப்பு தான் சர்ஃபேஸ். தமிழ் இங்கிலீஷ்லேயும் எழுதிக்கோங்க சர்ஃபேஸ். நெக்ஸ்ட்டு நீங்கள் கண்டிப்பாக தெரிஞ்சு வச்சுக்கணும் கர்வ்டு சர்ஃபேஸ், வளைந்த பரப்பு. கர்வ்டு சர்ஃபேஸுங்கிறது வந்து நம்ம சிலிண்டர், கோன் இது மாதிரி உருவங்கள் வடிவங்கள் படிக்கும்போது இதை நம்ம பயன்படுத்துவோம், இந்த வார்த்தையை பயன்படுத்துவோம். அதுக்கு தமிழில் வளைந்த பரப்பு, கர்வ்டு சர்ஃபேஸ் அப்படின்னா வளைந்த பரப்பு. அடுத்தது பாருங்க ஃப்ளாட் சர்ஃபேஸ், தட்டையான பரப்பு. இது எல்லாமே நீங்கள் சிலிண்டர், கோன் இந்த மாதிரி வடிவங்களை பற்றி படிக்கும்போது இந்த மாதிரியான வேர்ட்ஸ் வந்து உங்களுக்கு ஃபார்முலாவில் பயன்படுத்துவோம், உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். எழுதிக்கிட்டீங்களா? எஸ்மா. We shall move to the next words. இன்னும் நீங்கள் தெரிஞ்சிருக்க வேண்டிய வேர்ட்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா டைமென்ஷன். நம்ம பார்த்தோம்ல ஃபஸ்ட்டு டி அப்படின்னாலே டைமென்ஷன், பரிமாணம். 2D 3D அப்படின்னாலே 2 டைமென்ஷன் 3 டைமென்ஷன். 2 டைமென்ஷன்னா லென்த்து பிரெத்து தான், தட் இஸ் பரிமாணம். ஒரு அளவு, ஒரு மெஷர்மெண்ட், தட் இஸ் பரிமாணம். 3Dங்கிறது லென்த்து, பிரெத்து, ஹைட்டு. 3 டைமென்ஷன் இருக்கிறது 3D ஷேப்ஸ். அப்புறம் பாருங்கள் கியூபாய்டு. கியூபாய்டுனா கனச்செவ்வகம், கியூப் அப்படின்னா கனச்சதுரம். இங்கே கியூபாய்டும் கியூபும் உங்களுக்கு உருவம், அந்த பொருள் திங்ஸ் பார்க்கும்போது கூட உங்களுக்கு கொஞ்சம் கிட்டத்தட்ட ஒன்று போல தான் தெரியும். பட் அந்த கியூபாய்டுங்கிறது வந்து ஆல் சைட்ஸ் ஆர் இன் ரெக்டாங்கிள் ஷேப்பில் இருக்கும். அந்த இன்னும் உங்களுக்கு எக்ஸாம்பிள்லாம் மிஸ், அதுக்கான பாக்ஸஸ், அதுக்கான எக்ஸாம்பிளான திங்ஸ் உங்களுக்கு காமிக்கிறேன். அப்போ உங்களுக்கு கியூபை பற்றி நல்லா இன்னும் கொஞ்சம் புரியும். இப்போ இந்த வேர்ட்ஸ் மட்டும் தெரிஞ்சுக்கோங்க, அது சம்மந்தப்பட்ட பொருட்களை நான் இப்போ உங்களுக்கு காமிக்கிறேன். இங்கே பாருங்கள் கோன்னா கூம்பு, ஸ்பியர் ஸ்பெல்லிங்லாம் நல்லா கரெக்டாக எழுதிக்கோங்க, ஸ்பியர் கோளம். சிலிண்டருங்கிறது உருளை. இது எல்லாமே நம்ம இந்த 3D ஷேப்ஸ்குள்ளே படிக்க போகிறோம். அடுத்து பாலிகான். பாலிகான் அப்படிங்கிறது வந்து பலகோண உருவம். நம்ம ஃபஸ்ட்டு பார்த்தோம் இல்லையா, ஸ்கொயர், ரெக்டாங்கிள், அங்கே ஹெக்டகான், பென்டகான், ஹெக்ஸகான், குவாட்ரிலேட்ரல் நிறைய பார்த்தோம் இல்லையா. இது எல்லாமே பல கோணங்களை கொண்ட உருவம் தான் பாலிகான். நெக்ஸ்ட் இங்கே பாருங்கள், இம்பார்ட்டண்ட் 3D ஷேப்பில் வந்து ஒரு இம்பார்ட்டண்ட் ஷேப் என்னன்னு பாருங்கள், பிரமிடு, கூர்நுனி கோபுரம். கூர்நுனி கோபுரம் இதில் வந்து நிறைய டைப்ஸ் இருக்குதுமா. இதில் வந்து நிறைய டைப்ஸ் இருக்குது. அதில் மெயினாக நம்ம அடிக்கடி நம்ம பயன்படுத்தக்கூடிய இது வந்து பார்த்தீங்கன்னா ட்ரையாங்குலர் பிரமிட், ரெக்டாங்குலர் பிரமிட். இதெல்லாம் நமக்கு சாப்டரில் அடிக்கடி வருது. ட்ரையாங்குலர் பிரமிட், ரெக்டாங்குலர் பிரமிட். ஸோ ட்ரையாங்குலர் பிரமிட், கூர்நுனி கோபுரம் அப்படின்னாலே முக்கோணத்தை அடிப்படையாக வைத்து பக்கங்களும் அடிப்பக்கமும் அமைந்திருக்கக்கூடிய ஒரு வடிவம். அதாவது அடிப்பக்கம் இருக்கும், பக்கங்கள் இருக்கும். ஸோ இப்போ அடிப்பக்கம் வந்து செவ்வகமாக இருக்குது அப்படின்னா, மற்ற பக்கங்கள் எல்லாம் முக்கோணமாக இருக்குது அப்படின்னா அது வந்து ரெக்டாங்குலர் பிரமிடு.
இதுக்கான பிக்சர்ஸும் நம்ம பார்க்கலாம். ட்ரையாங்குலர் பிரமிடுன்னு பார்த்தீங்கன்னா அடிப்பக்கமும் முக்கோணமாக இருக்கும், மற்ற பக்கங்களும் முக்கோணமாக இருக்கும். தட் இஸ் த டிஃப்ரென்ஸ் பிட்வீன் ட்ரையாங்குலர் பிரமிட் அண்ட் ரெக்டாங்குலர் பிரமிடு. ஸோ பிரமிடுனா என்ன ஒரு வடிவம் தெரிஞ்சுக்கோங்க. இது பிரமிட் வடிவத்துக்கான நம்ம பிக்சர் நான் இப்போ உங்களுக்கு காமிக்கிறேன். இந்த வேர்ட்ஸ் மட்டும் தெரிஞ்சுக்கோங்க. இப்போ பிக்சர்ஸ்லாம் நம்ம பார்க்கலாம். இன்னொன்றுமா, நம்ம இந்த 3D ஷேப்ஸ் படிக்கும்போது நம்ம ரொம்ப முக்கியமாக தெரிஞ்சிருக்க வார்த்தைகள் எட்ஜஸ். எட்ஜஸ் அப்படின்னா விளிம்புகள். எட்ஜஸ்னால் விளிம்புகள். ஃபேஸஸ் அப்படின்னா அதை முகங்கள்னு சொல்லலாம், இல்லை பக்கங்கள்னு சொல்லலாம். இன்னொன்று வெர்டிசஸ். வெர்டிசஸ்னால் உச்சிகள். வெர்டிசஸ் உச்சிகள். இதெல்லாம் இந்த வார்த்தைகளை தெரிஞ்சுக்கோங்க. ஏன்னா நீங்கள் வந்து இப்போ நியூவாக லேர்ன் பண்ணுறதுனால நமக்கு 8th ஸ்டாண்டர்டில் நீங்கள் இதெல்லாம் வந்து லேர்ன் பண்ணியிருக்கணும். பட் நம்ம டைரெக்டாக ஒர்க் ஷீட்டு நம்ம பண்ணிகிட்ருக்குறோம் அப்படிங்கிறதுனால நமக்கு 1 இயர் ஸ்கூல் இல்லாததுனால நீங்கள் ஷார்ட்கட்டாக நான் இதை உங்களுக்கு எடுத்துகிட்டு போகிறேன். சரியாம்மா? ஸோ இந்த வார்த்தைகளை மட்டும் நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. அப்புறம் நம்ம சாப்டருக்குள்ளே போகும்போது உங்களுக்கு புரிஞ்சிடும். அப்புறம் ஆயிலர்ஸ் ஃபார்முலா அப்படின்னு ஒரு முக்கியமான ஃபார்முலா நம்ம பயன்படுத்துவோமா. அந்த ஃபார்முலா என்னன்னு எழுதிக்கோங்க. V minus E plus F is equal to 2. That means vertices minus edges plus F is equal to 2 அப்படின்னு ஒரு கணித விஞ்ஞானி, கணித அறிஞர் ஆய்லர் அவர் பேர், அவர் வந்து நிரூபணம் செஞ்சுருக்காரு. அவர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, வெர்டிசஸ் உச்சிகளிலிருந்து விளிம்புகளை கழித்து முகங்களை கூட்டும்போது கண்டிப்பாக அது எந்த வடிவத்திற்கும் அதற்கான ஆன்சர் 2ஆக தான் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதை நிரூபணம் செஞ்சு நமக்கு காமிச்சிருக்காரு. இந்த ஃபார்முலா ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இதை எழுதி வச்சுக்கோங்க. இதை வச்சு நமக்கு கணக்குகள் வரும், நம்ம அந்த எக்ஸசைஸில் செய்யலாம். ஓகேம்மா. நெக்ஸ்ட் இப்போ பாருங்கள், பிக்சர்ஸ் பாருங்கள். திஸ் பிக்சர் இஸ் கியூபாய்டு. கியூபாய்டு பிக்சர்ஸ் நம்ம ரியல் லைஃப்பில் நம்ம யூஸ் பண்ணக்கூடிய திங்ஸ் பாருங்கள். மேட்சஸ், நெருப்பு பெட்டி, தீப்பெட்டி, தென் செங்கல் பாருங்கள், பிரிக்ஸ், தென் ஹியர் இங்கே பாருங்கள் புக்ஸ், பிஸ்கட் ஆர் கேக், பெரிய பில்டிங், இது கூட கியூபாய்டு ஷேப்பில் தான் இருக்குது. கனச்செவ்வகம். கியூபாய்டு அப்படின்னா கனச்செவ்வகம். நம்ம இது வந்து 3D ஷேப் தான். 3D ஷேப்புன்னு நம்ம ஏற்கனவே நம்ம சொல்லிட்டு கியூபாய்டு, கியூப் இதெல்லாம் வந்து 3D ஷேப். இந்த 3D ஷேப்பில் கிளியராக உங்களுக்கு கொடுத்தாச்சு. லென்த்து, லென்த், டெப்த், ஹைட். இந்த டெப்த்துங்கிறத பிரெத்துன்னு நம்ம இங்கே எடுத்துக்கலாம் இல்லையாம்மா? சரி, இங்கே பாருங்கள். லென்த் நீளம், நீளம் கொடுத்தாச்சு. உயரமும் இருக்குது இல்லையா? இங்கே பாருங்க. அகலம் பி ஆர் டெப்த். ஆழம், இங்கே வந்து ஆழம்னு கொடுத்துருக்காங்க, நம்ம பிரெத்துன்னு எடுத்துக்கலாம். ஸோ LBH இருக்கக்கூடிய ஒரு இந்த வடிவத்தை தான் நம்ம ஸோ என்ன சொல்கிறோம், 3D ஷேப்ஸ்க்குள்ளே கொண்டு வர்றோம். 3D ஷேப்ஸ்ன்னு சொல்கிறோம். ஸோ இப்போ பாருங்கள், கியூபாய்டு. கியூபாய்டுங்கிறதுக்கு நீங்கள் ஏதாவது ஒரு எக்ஸாம்பிள் சொல்லுங்கள் பார்க்கலாம். இந்த பிக்சர் இங்கே நான் கொடுத்துருக்கிறது இல்லாமல் நீங்கள் ஏதாவது கியூபாய்டுக்கு நீங்கள் பார்க்கக்கூடிய பொருள் ஏதாவது ஒன்று சொல்லுங்கள். டேபிள் மிஸ். டேபிள். பாக்ஸ். பாக்ஸ். என்ன பாக்ஸ்மா? மிஸ். என்ன பாக்ஸ்? உங்களோட பென்சில் பாக்ஸ். ஓகே, அதை கூட நீங்கள் எடுத்துக்கலாம். வேற ஏதாவது ஒரு எக்ஸாம்பிள் சொல்லுங்க. ஜாமெட்ரி பாக்ஸ். நெக்ஸ்ட் அடுத்து பாருங்க, கியூப். கியூப், அந்த கியூபு ஒரு 3D ஷேப் தான். இதுக்கும் பாருங்க 3D ஷேப். இதுக்கும் ஹைட் இருக்கு இல்லையா? லென்த்து, பிரெத், ஹைட் இருக்கு. மெயினாக ஹைட் இருக்கணும். 3வது பரிமாணம் ஒன்று இருக்கணும். 3வது ஒரு அளவு இருக்கணும். அப்படின்னா தான் அது வந்து 3D ஷேப், இல்லைன்னா 2D ஷேப் இல்லையா? இதே இது நீங்கள் ஸ்கொயர் எடுத்துக்கோங்க. இப்போ இதே இது ஸ்கொயர் எடுத்துக்கோங்க. ஸ்கொயரில் ஹைட்டு நம்ம சொல்ல முடியுமா? இதுக்கு எதாவது நம்ம ஹைட்டு சொல்ல முடியுமா? இல்லை. பட் அட் த சேம் டைம் அதை வந்து நம்ம என்ன பண்ணுறோம், ஒரு
பாக்ஸ் சொல்ல முடியாது மிஸ். சொல்ல முடியாது. ஒரு பெட்டியா ஆமா எடுக்கும்போது மிஸ். அதுக்கு கண்டிப்பா நம்மளால என்ன சொல்ல முடியும்? height சொல்ல முடியும். ஹைட்டு சொல்ல முடியும். அப்ப அது வந்து ஒரு 3D ஷேப். 3D. சரியா? அதை தான் இங்க சொல்லியிருக்காங்க. இங்க பாருங்க, ஹைட் உங்களுக்கு உள்ளுக்குள்ளேயும் காமிச்சிருக்காங்க. இந்த பாக்ஸ்க்குள்ளேயும் ஒரு ஹைட் உங்களுக்கு காமிச்சாச்சு. இந்த பாக்ஸுக்குள்ள இருக்கக்கூடிய ஹைட். சரியாமா? இங்க பாருங்க, ஆழம். இது ஆழம்னு சரிங்க. எடுத்துக்கலாம், அப்படி இல்லைன்னா பிரெத்துன்னு எடுத்துக்கலாம். சரியா? ஸோ எல்பிஹெச் எல்லாமே இருக்கக்கூடிய உருவம் தான். சரி, இதுக்கான எக்ஸாம்பிள்ஸ் பாருங்கம்மா. இது என்ன திங்ஸ்மா? இது என்ன திங்ஸ்? Miss diet. தாயக்கட்டை. நீங்க தாயம் விளையாடும் போது யூஸ் பண்றீங்க இல்லையா? டைஸ். எஸ். இது என்னம்மா? மிஸ் இது சக்கரை. சுகர் கியூப்ஸ். இங்க இருக்கக்கூடிய ஒரு gift பாக்ஸும் கியூப் ஷேப்ல இருக்கு. gift பாக்ஸ் அது ஒரு கியூப் ஷேப்ல இருக்குது. நெக்ஸ்ட், ஸோ கியூபாய்டு, கியூப், இது ரெண்டும் 2D ஷேப். 2Dயா 3Dயா? கியூபாய்டு இது 3D மிஸ். 3Dயா? 3 டைமென்ஷனலா 2 டைமென்ஷனலா? கியூபாய்டும் கியூபும் 2D ஷேப்பா 3D ஷேப்பாமா? 3D shape. அதை சொல்றதுக்கு ஏன் இவ்வளோ யோசிக்கிறீங்க? கேட்டவுடனே சொல்லுங்க. என்ன ஷேப்மா? 3D shape. 3D 3D ஷேப். ஷேப் மிஸ். எஸ், வெரி குட், வெரி குட், வெரி குட் சில்ட்ரன். ஏன் 3D ஷேப்னு சொல்றோம்? Miss என்ன length height miss. என்ன இருக்கு? லென்த், பிரெத், ஹைட். ஹைட். எஸ்மா. நெக்ஸ்ட், இப்போ பிரமிடுக்கு வரலாம். பிரமிடு பாருங்க. பிரமிடு இது வந்து ஈஜிப்ட், எகிப்து நாட்டில் வந்து இந்த கோபுரம் வந்து நிறையா அங்கே வந்து கட்டுறாங்க, அங்கே பில்ட் பண்ணுறாங்க. இந்த கோபுரத்துக்கு பேர் ஈஜிப்ட் பிரமிடு, எகிப்திய கூர் கோபுரம் அப்படின்னு சொல்கிறாங்க. சரியாமா? எகிப்திய கூர் கோபுரம். ஸோ பிரமிடோட இந்த பேஸ் பாருங்கம்மா, கூர்நுனி கோபுரம். பிரமிடுனாலே கூர்நுனி கோபுரம். அதோட பேஸ் பாருங்க. பேஸ் வந்து எந்த ஒரு பாலிகானா கூட இருக்கலாம். இதுல வந்து அருங்கோணம் இருக்கு இல்லையா? அருங்கோணம் இருக்கா? என்ன இருக்கு பாருங்கம்மா. எத்தனை சைட்ஸ் இருக்குது? அந்த சைட்ஸை வச்சு நம்ம அந்த பக்கங்களை பிரிக்கலாம். எத்தனை சைட்ஸ் பா இருக்குது? 1 2 3 4 5 6. அப்ப இதோட பேஸ் வந்து எப்படி இருக்கு? ஹெக்ஸகனா இருக்குது. பட் மற்ற பக்கங்கள், மற்ற சைட்ஸ் எல்லாம் பாருங்க எப்படி இருக்குது? முக்கோண வடிவத்தில் இருக்குது, கூர் நுனியாவும் இருக்குது. ஸோ இது வந்து பிரமிடுங்கிற ஷேப். சரியா? சரி, அடுத்து பாருங்க. இதுல இந்த 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 பிரமிடுல எப்படிமா இருக்கு? அதோட பேஸ் எப்படி இருக்கு? 1 2 3 4 5. எஸ், பென்டகான். 5 சைட்ஸ் இருக்கிறதுனால பென்டகன் ஷேப்ல இருக்கு. இதுல பாருங்க ஸ்கொயர் ஷேப்ல இருக்கு இல்லையா? 4 சைட்ஸ் இருக்கு. சரி, இந்த பிரமிட் பாருங்க. ஆல் சைட்ஸ் ஆர் ட்ரையாங்கிள். ஆல் சைட்ஸ் ஆர் இன் ட்ரையாங்கிள் ஷேப். அந்த பேஸ்ங்கிறது இதுதான் இல்லையாமா? பேஸ் அடிப்பக்கம். பேஸ்னாலே அடிப்பக்கம். ஸோ அதுவும் ட்ரையாங்கிள் ஷேப்பில் தான் இருக்குது. திஸ் இஸ் அ ட்ரையாங்குலர் பிரமிடு. இப்போ பிரமிடு உங்களுக்கு பிக்சர் பார்த்தோனையும் எப்படி இருக்குன்னு தெரிஞ்சிருச்சா? எஸ். நவ் we shall move to the next one. Yes, miss. Yes, polygons already we see that. இங்கே பாருங்க. And பிரமிடில் நம்ம ஆல்ரெடி we have seen that there are many types are there இல்லையாமா? அதில் வந்து பாருங்க, triangular pyramid, all sides are in triangular pyramid, all sides are in triangle. பேஸ் நல்லா கவனிங்க. பேஸும் ட்ரையாங்கிளாக தான் இருக்குது ட்ரையாங்குலர் பிரமிடில். இங்கே டெட்ரஹெட்ரானுக்கு நீங்கள் தமிழில் எப்படி எழுதிக்கலாம்னா, முக்கோண அடித்தளத்தின் மீது அமைந்துள்ள கூம்பு உருவம்.
ஒரு முக்கோண அடித்தளம் இருக்குது. சரிங்க மிஸ், ட்ரையாங்குலர் பிரமிட்லேயும் முக்கோண அடித்தளம் தானே இருக்குது, டெட்ராஹெட்ரன்லேயும் முக்கோண அடித்தளம் தானே மிஸ் இருக்குது. இதில் என்ன மிஸ் டிஃப்ரென்ஸ்னு உங்களுக்கு டவுட் வருதா? டவுட் வருதாடா செல்லம்? ஆமாங்க மிஸ். வெரி குட். அப்படி டவுட் வரணும், வந்தால் தான் நீங்கள் கவனிக்கிறீங்கன்னு அர்த்தம். இங்கே பாருங்கள், ட்ரையாங்குலர் பிரமிட்லேயும் பேஸ் வந்து ட்ரையாங்கிள் ஷேப்பில் தான் இருக்குது, டெட்ராஹெட்ரன்லேயும் பேஸ் வந்து ட்ரையாங்கிள் ஷேப்பில் தான் இருக்குது. பட் இந்த டெட்ராஹெட்ரனில் பார்த்தீங்கன்னா ஆல் சைட்ஸ் ஆர் ஈக்குவலண்ட். அதுவும் எப்படி இருக்குதுன்னா ஈக்குவலேட்ரல் ட்ரையாங்கிளாக இருக்குது, சமபக்க முக்கோணமாக இருக்குது. ஈக்குவலேட்ரல் ட்ரையாங்கிள் அப்படின்னா ஆல் சைட்ஸ் ஆர் ஈக்குவல். ஈக்குவலேட்ரல் ட்ரையாங்கிள்னாலே நம்ம டைப்ஸ் ஆஃப் ட்ரையாங்கிள்ஸில் படிச்சிருக்கிறோம். ஆல் சைட்ஸ் ஆஃப் ஈக்குவல். இப்போ இது 6 சென்டிமீட்டர் எடுத்துட்டோம்னா இதுவும் 6 சென்டிமீட்டர், இதுவும் 6 சென்டிமீட்டர். இஃப் ஆல் 3 sides are equal, then that triangle is called equilateral triangle. பக்கத்தின் அடிப்படையில் on the basis of sides. சைட்ஸை வச்சு நம்ம முக்கோணத்தை பிரிக்கும் போது ஈக்குவலேட்டட் ட்ரையாங்கிள்னா ஆல் சைட்ஸ் ஆர் ஈக்குவல். அதனால இங்கே டெட்ராஹெட்ரனில் பார்த்தீங்கன்னா எல்லா சைட்ஸுமே இருக்கக்கூடிய 4 பக்கங்களுமே எப்படி தான் இருக்கும்? ஈக்குவலேட்டரல் ட்ரையாங்கிளாக தான் இருக்கும். ஈக்குவலேட்டரல் ட்ரையாங்கிளாக தான் இருக்கும். அதுதான் டெட்ராஹெட்ரன், முக்கோண அடித்தளத்தின் மீது அமைந்துள்ள ஓர் உருவம் டெட்ராஹெட்ரான். சரியாமா? இதே இது ட்ரையாங்குலர் பிரமிடில் பேஸ் முக்கோணமாக இருக்கும். ஆல் 3 other sides are also in triangle shapes but not equal. இங்கே வந்து ஈக்குவலாக இருக்காது, ஆனால் முக்கோணமாக தான் இருக்கும். அது சமபக்க முக்கோணமாக இருக்கணும்னு அவசியம் இல்லை. சரியாமா? உங்களுக்கு டிஃபரன்ஸ் தெரிஞ்சிருச்சா? பிரமிடுனா என்ன, பிரமிடில் வந்து ட்ரையாங்குலர் பிரமிடுனா என்ன, டெட்ராஹெட்ரன்னா என்னன்னா do you understand? Yes miss. Yes ma. நெக்ஸ்ட் இங்கே பாருங்க, ரெக்டாங்குலர் பிரமிடு. அதுதான் நம்ம நிறைய டைப்ஸ் பார்த்தோம் இல்லையா, அதில் அதே மாதிரி தான் இதுவும். இங்கே பாருங்க, ரெக்டாங்குலர் பிரமிடு பேஸ் எப்படிமா இருக்குது? ரெக்டாங்குலா இருக்குது. ஸோ ரெக்டாங்குலர் பிரமிட் இஸ் ஒன் ஆஃப் த இம்பார்ட்டண்ட் ஷேப் யூ வில் லேர்ன் இன் ஒர்க் ஷீட் 5. ரெக்டாங்குலர் பிரமிடை பற்றி உங்களுக்கு கொஸ்டின்ஸ் இருக்குது. ஸோ ரெக்டாங்குலர் பிரமிடு சொன்னோன்னே உங்களுக்கு இந்த பிக்சர் தான் ஞாபகம் வரணும். அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் என்ன கேள்வி கேட்டிருக்காங்களோ அதுக்கு நீங்கள் பதில் சொல்லணும். சரியா? சரி, நெக்ஸ்ட் ஒன் கோன். கோன் பாருங்கம்மா, கோன் வந்து ஒரு கர்வ்டு சர்ஃபேஸ் இருக்குது. கோனில் வந்து கர்வ்டு சர்ஃபேஸ். கர்வ்டு அப்படின்னாலே நம்ம ஏற்கனவே நாங்கள் தமிழில் சொல்லிட்டு வளைந்த, கர்வ்டு அப்படின்னாலே வளைந்தன்னு அர்த்தம். இங்கே பாருங்க, இங்கே வளைந்து இருக்கு பாருங்க. ஸோ இங்கேருந்து இங்கே வளைந்து இருக்குது. இந்த வளைந்த வடிவத்தை தான் என்ன சொல்கிறோம், இந்த இங்கே இருக்கக்கூடியது தான் இந்த கோனுக்கு ஃபேஸ். இப்போ மிஸ் ட்ரா பண்ணி காமிக்கிறேன் இல்லையா, அதுதான் இந்த கோனுக்கான ஃபேஸ். அந்த ஃபேஸ் வந்து எப்படி ஃபேஸாக இருக்குது? கர்வ்டு ஃபேஸாக இருக்குது. அந்த ஃபேஸ் எப்படிமா இருக்குது? கர்வ்டு ஃபேஸ். கர்வ்டு ஃபேஸாக இருக்குது, வளைந்து இருக்குது. சரியா? இதுக்கு ஒரு உச்சியே இருக்குது பாருங்க. உச்சி அப்படிங்கிறது இதுதான். சரியாமா? இதுக்கு ஒரு பேஸ் இருக்கு. இந்த சர்ஃபேஸ் வந்து ஃப்ளாட் சர்ஃபேஸ். இந்த சர்ஃபேஸை வந்து என்ன சொல்கிறோம்? ஃப்ளாட் சர்ஃபேஸ்னு சொல்கிறோம். இதுதான் கோன். கோனுக்கு ஒரு ஃப்ளாட் சர்ஃபேஸும் ஒரு ஃப்ளாட் சர்ஃபேஸ், இங்கே கர்வ்டு சர்ஃபேஸ். ஸோ ஒரு கர்வ்டு சர்ஃபேஸும் ஒரு ஃப்ளாட் சர்ஃபேஸ் இருக்குது, ஒரு வேட்டெக்ஸ் இருக்குது. நம்ம பாருங்கள், ரியல் லைஃப்பில் யூஸ் பண்ணக்கூடிய திங்ஸ் பாருங்கள். கோன் இது என்னதுமா? வாட் இஸ் திஸ்? ஃபனல். வாட் இஸ் திஸ்? இது உங்களுக்கு ரொம்ப பிடிச்சதே. பிடிச்சது. ஆனால் இப்போ இந்த பேண்டமிக் டைமில் சாப்பிடக்கூடாது இல்லையா? ஆல்வேஸ் we should take very hot, கொஞ்சம் ஹாட்டான ஐட்டம்ஸ் தான் இப்போல்லாம் எடுத்துக்கணும். இந்த மாதிரி கூலிங்லாம் கோல்ட் ஐட்டம்ஸ் எடுத்துக்கக்கூடாது. எஸ்மா, எஸ். நெக்ஸ்ட் பாருங்க, சிலிண்டர். சிலிண்டர் பாருங்கம்மா, இங்கேயும் ஒரு கர்வ்டு சர்ஃபேஸ் இருக்குது. இங்கே பாருங்க, கர்வ் வளைந்த ஒரு வடிவம் வந்து வளைந்து இருக்குது. இங்கேயும் பாருங்க, இங்கேயும் வளைந்து இருக்குது. ஸோ இதுதான் வந்து இந்த சிலிண்டருக்கு கர்வ்டு சர்ஃபேஸ். இதுதான் ஃபேஸ். ஆக்சுவலாக இதுக்கு அவங்களே கொடுத்துருக்காங்க பாருங்க, கர்வ்டு சர்ஃபேஸ். மிஸ் ட்ரா பண்ணி காமிச்சிருக்கேன்ல, அதுதான் கர்வ்டு சர்ஃபேஸ். இப்போ டாப்பில் பாருங்க, மேலே டாப்லையும்
பாட்டத்தில் பாருங்க பேஸ் அடிப்பக்கமும் டாப்பும் மேற்பரப்பும் கீழ்பரப்பு கீழே இருக்கக்கூடிய பாட்டமும் எப்படி இருக்குன்னா ஃப்ளாட்டாக இருக்குது, ஃப்ளாட் சர்ஃபேஸ். சரியாம்மா? இது நம்ம ரியல் லைஃப்பில் யூஸ் பண்ணக்கூடிய திங்ஸ் பாருங்க. ஒரு கூல் எஸ் சோடா மிக்ஸ் அது. எஸ். சோடா பேட்டரி miss. நெக்ஸ்ட் பாருங்கம்மா ஸ்பியர் வேற, சர்க்கிள்ங்கிறது வேற. சர்க்கிள் அப்படிங்கிறது அதுக்கு வெறும் சர்ஃபேஸ் மட்டும்தான் இருக்கும். இங்கே ஸ்பியர் இது பாருங்க, ஃபுட்பால் இதுவும் ஒரு 3D ஷேப் தான். தட் மீன்ஸ் நம்ம அப்போ பார்த்த கோனும் 3D ஷேப் தான், சிலிண்டரும் 3D ஷேப் தான். சரியாம்மா? கியூபாய்டு இப்போ நம்ம என்னெல்லாம் பார்த்துருக்கோம்? கியூபாய்டு, பிரமிடிலே triangular pyramid, rectangular pyramid, then cone, cylinder, இது எல்லாமே வந்து 3D shapes. சரியா? ஸ்பியருக்கு ரியல் எக்ஸாம்பிள் பாருங்க, ஃபுட்பால், சன். வேற என்னெல்லாம் இருக்கு? cricket ball, orange, the earth. Miss. வேற என்ன தெரியுது? வேற என்னென்ன பிக்சர்ஸ் பார்க்குறீங்க? Ball, miss. ஆப்பிள்ல ஏறி இருக்குது. ஆப்பிளா? ஃபுட்பால். ஆப்பிளா இருக்கு இங்க? No, miss. Orange, miss. ஆரஞ்சு. எஸ், ஓகே. ஆரஞ்சு cricket ball, the earth, sun, சரி, ஓகே. football. ஸோ திஸ் இஸ் ஸ்பியர். நம்ம எர்த்து கூட ஸ்பியர் ஷேப்ல தான் இருக்கு. சரியா? ஸ்பியர் வேற, சர்க்கிள் வேற. சரியாம்மா? ஓகே. இப்போ பாருங்க, இந்த எட்ஜஸ் இதை பற்றி நம்ம கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கணும். இங்கே பாருங்கம்மா, ஃபர்ஸ்ட் கியூபாய்டு எடுத்துக்கோங்க. கியூபாய்டு பாருங்க. கியூபாய்டில் வந்து எட்ஜஸ்ன்னு நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, அது ஒரு பாக்ஸில் விளிம்புகள் 1 2 3 4 5 6 7 4 8 9. ஆக்சுவலாக உள்ளே இருக்கும் இல்லையா உயரம், 10 உள்ள இருக்கக்கூடிய அந்த உயரம். சரியாம்மா? 11 12 நம்ம எட்ஜஸ். இப்போ ஒரு பெட்டி கிடைச்சிருச்சா, நமக்கு ஒரு பாக்ஸ் கிடைச்சிருக்கா, ஒரு பாக்ஸ் ஷேப்டு ஒரு எல்லா பக்கமும் செவ்வக வடிவத்தில் இருக்கக்கூடிய ஒரு ஒரு வடிவம் நமக்கு கிடைச்சிருக்குது. ஸோ இதுதான் எட்ஜஸ், 12 எட்ஜஸ். இதுதான் விளிம்புகள். இப்போ ஃபேஸஸ்ன்னு எடுத்துக்கிட்டோம்னா 6 ஃபேஸஸ். இப்போ இங்கே வந்து ட்ரா பண்ண முடியுமா தெரியல, பட் மிஸ் வந்து உங்களுக்கு இது பண்ணி காமிக்கிறேன், லைன் போட்டு காமிக்கிறேன். இந்த ஃபர்ஸ்ட் ஃபேஸ் இருக்கு இல்லையாம்மா? இதே மாதிரி பக்கங்கள், அந்த பெட்டியோட பக்கம் 6 பக்கம் இருக்கும். ஒரு பெட்டி ஒரு பாக்ஸ்ன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா 6 பக்கங்கள் இருக்கும். இப்போ பாருங்கள், இதில் வந்து இந்த ஒரு கலர் வச்சு நீங்கள் தெரிஞ்சுக்க முடியும். இந்த பிக்சரில் பாருங்கம்மா, இல்லை எல்லோ கலர் ஒரு ஃபேஸ். சரியா? ப்ளூ கலர் ஒரு ஃபேஸ், அந்த லைட் ரெட் கலர் வந்து ஒரு ஃபேஸ். இதுதான் இந்த ஃபேஸுங்கிறது. நீங்கள் அது மாதிரி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. இது ஒரு முகம், இது 6 முகங்கள் இருக்கும். நீங்கள் ஒரு பாக்ஸ் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒவ்வொரு பாக்ஸுக்கும் நீங்கள் பாருங்கள் 6 முகங்கள் இருக்கும். டாப்பு, பாட்டம், சைடில் 2 சைடு, அப்புறம் ஃப்ரண்ட்டு, பேக்கு, சைடில் 2 பக்கங்கள். சரியாம்மா? இப்போ வெட்டிசஸ்னா உச்சிகள்மா. வெட்டிசஸ் அப்படின்னா உச்சிகள். இப்போ நம்ம ட்ரா பண்ணதுலையே ஃபஸ்ட்டு இங்கே பாருங்கள், நம்ம விளிம்புகள் ட்ரா பண்ணோம் இல்லையா, இது ஒரு பெட்டியாக நீங்கள் இமேஜின் பண்ணிக்கோங்க. இப்போ பாருங்கள், நான் வந்து உங்களுக்கு வெட்டிசஸ் எங்கே இருக்குன்னு காமிக்கிறேன். திஸ் இஸ் உச்சிகள். எத்தனை உச்சிகள் இருக்குன்னு கவுண்ட் பண்ணுங்க. 1 2, அதாவது 2 லைன் செக்மெண்ட்ஸ் மீட் அட் அ பாயிண்ட். 2 லைன் செக்மெண்ட் வந்து எந்த இடத்துல மீட் பண்ணுதோ அதுதான் உச்சிகள், வெர்டெக்ஸ்.
இங்கிலீஷில் என்ன சொல்கிறோம், வெர்டெக்ஸ்ன்னு சொல்கிறோம். சிங்குலரில் வெர்டெக்ஸ், ப்ளூரலில் வெர்டிசஸ். ஸோ இங்கே 3, இங்கே பாருங்கள் 4, இங்கே லைன் செக்மெண்ட் மீட் பண்ணுது. ஸோ 5, இங்கே பாருங்கள் 6, 7, 8. So 8 vertices. Singularல vertex, pluralல vertices ன்னு சொல்றோம். So there are 8 vertices. இந்த cuboid மாதிரியே தான் கியூபுக்கும் வரும். சேம் கியூபாய்டு கியூபும் சேமாக தான் இருக்கும். சரியா? இது மாதிரி ஒவ்வொரு உருவத்துக்கும் அவங்க கொடுத்துருக்காங்க பாருங்க. இங்கே வந்து 2 ஃபேஸஸ் கொடுத்துருக்காங்கம்மா கோனுக்கு. கோனுக்கு 2 ஃபேஸஸ். 2 ஃபேஸஸ்னா என்னது? பாடத்தில் இங்கே இருக்கக்கூடிய ஒரு ஃப்ளாட் சர்ஃபேஸும் இங்கே இருக்கக்கூடிய இந்த கர்வ்டு சர்ஃபேஸும், இது ஒரு ஃபேஸ், இங்கே இருக்கக்கூடியது ஒரு ஃபேஸ். ஸோ 2 ஃபேஸஸ். எட்ஜ் வந்து ஒரு எட்ஜ் இருக்குது, ஒரு வெர்டெக்ஸ். வெர்டெக்ஸ்ங்கிறது இங்கே தான், அது பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் இல்லையா? திஸ் இஸ் வெர்டெக்ஸ். சரி, இப்போ எட்ஜ் அப்படிங்கிறது கோன். இப்போ நீங்கள் கோன் ஐஸ்கிரீம் சாப்பிட்றீங்க, அந்த கோன் வந்து ஃபோல்டு பண்ணி, அந்த கோன் எப்படி இருக்கும்? இப்போ நீங்கள் ஒரு பேப்பரே எடுத்து ஃபோல்ட் பண்ணுறீங்க கோன் ஷேப்பில் அப்படின்னா உங்களுக்கு ஒரு லைனில் தானே உங்களால் ஃபோல்ட் பண்ணி அதை க்ளோஸ் பண்ண முடியும். ஒரு பேப்பர் எடுத்துக்கிறீங்கம்மா, அந்த பேப்பர் எடுத்து நீங்கள் கோன் ஷேப்பில் நீங்கள் மடிங்க. கோன் ஷேப்பில் நீங்கள் மடிக்கிறீங்கும் போது ஒரு இடத்துல தானே உங்களால் வந்து அதை க்ளோஸ் பண்ணிக்க முடியும். அதுதான் எட்ஜு. சரியா? அப்போ ஒரு எட்ஜு தான் இருக்குது. இதை நாளைக்கு நீங்கள் ஒரு கோன் ஷேப்பில் ஒரு பேப்பரில் செஞ்சு எனக்கு வாட்ஸ்அப்பில் ஃபோட்டோ அனுப்புங்க ஸ்கூல் குரூப்பில். சரியாம்மா? நெக்ஸ்ட் பாருங்கம்மா, ஸ்பியருக்கு ஒரு ஃபேஸ் இருக்குது, ஒரு எட்ஜ் இருக்குது. நோ வெர்டிசஸ். ஸ்பியருக்கு வெர்டிசஸ் உச்சிகள் கிடையாது. அதே மாதிரி டெட்ராஹெட்ரான் 4 ஃபேஸஸ், 6 எட்ஜஸ், 4 வெர்டிசஸ். இது எல்லாமே நீங்கள் நோட் பண்ணிக்கோங்க. சிலிண்டருக்கு பாருங்கள் 3 ஃபேஸஸ், 2 எட்ஜஸ், 0 வெர்டிசஸ். இதை நீங்கள் ரஃப்பில் நோட்டில் எழுதி பாருங்கள், இல்லை வரைஞ்சி பாருங்கள். அதை மார்க் பண்ணி எனக்கு வாட்ஸ்அப் குரூப்பில் அனுப்புங்க. ஒவ்வொரு வடிவத்துக்கும் ஃபேஸஸ் எங்கே இருக்குது, எட்ஜஸ் எங்கே இருக்குது, வெர்டிசஸ் எங்கே இருக்குங்கிறத நீங்கள் எனக்கு நோட் பண்ணி எனக்கு வாட்ஸ்அப் குரூப்பில் அனுப்புங்க. ஓகேம்மா? Do you understand all these 2D and the 3D shapes? Okay, if you have any doubt, you come to the school WhatsApp group and ask your doubts. Okay children, thank you. Okay, time up over ஆயிடுச்சுமா. இன்னைக்கு ஈவினிங் நம்ம worksheet 5 பார்க்கலாம். Okay children, bye. Bye. Thank you.